ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட கிளாஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 3 கிளாஸ் அப்லோட் பண்ணியாச்சு. அது பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த கான்செப்டோட ஒரு கண்டினியூவேஷன் தான் இதில் நமக்கு வரப்போகுது. இது ஒரு நியூ கான்செப்ட் தான். ஆனால் போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோமோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்ட் இருக்க போகுது. ஓகேங்களா? சொன்னால் லாஸ்ட் கிளாஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when a person decreases its speed by 6 km per hour reaches its destination 20 minutes late, while when he decreases its speed by 2 km per hour he reaches 5 minutes late, find the actual speed of the person. அதாவது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு அவர் போகக்கூடிய ஸ்பீடை 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் அவர் டிக்ரீஸ் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு 20 நிமிஷம் லேட் ஆயிடுமா. ஒருவேளை அவரோட ஸ்பீடை வந்து 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து அவர் டிக்ரீஸ் பண்ணாருன்னா 5 நிமிஷம் லேட் ஆயிடுமா. அப்படின்னா அவரோட ஆக்சுவல் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம்திங், ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸை தான் அவர் கவர் பண்ண போறான்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ ஏ பின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் இருக்கு. இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் அவர் கவர் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியாது. நான் டிஸ்டன்ஸை டின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்போ இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணிக்கிறதுக்கு அவர் யூஸ்வலா ஒரு ஸ்பீட்ல போறாரு. அதுக்கு யூஸ்வலா ஒரு டைம் ஆகுது. புரியுதா? அப்ப அந்த யூசுவல் ஸ்பீடு, யூசுவல் டைம் இல்ல ஆக்சுவல் ஸ்பீடு, ஆக்சுவல் டைம் என்னன்னே நமக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய ஸ்பீடை நம்ம என்னன்னு வச்சுப்போம், எஸ்ன்னு வச்சுப்போம். அதே மாதிரி அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் என்னன்னு வச்சுப்போம், டீன்னு வச்சுப்போம். அப்ப எஸ்ங்கிறது ஆக்சுவல் ஸ்பீடு. ஆக்சுவலா இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு அவர் போகக்கூடிய ஸ்பீடு. டீங்கிறது இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சுவல் ஸ்பீட்ல அவர் போகும்போது அவர் எடுத்துக்கக்கூடிய டைம். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லுது, ஒருவேளை அவர் போகக்கூடிய யூசுவல் ஸ்பீட் இருக்குல்ல, அந்த ஸ்பீடை 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் டிக்ரீஸ் பண்ணாருன்னா அவருக்கு நார்மலா ஆகக்கூடிய டைமை விட 20 நிமிஷம் ஜாஸ்தி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கண்டிஷனை நான் எப்படி இதுல மார்க் பண்ண போறேன் அப்படின்னா, பாருங்க, இதே டிஸ்டன்ஸை தான் கவர் பண்ண போறாரு. ஓகேவா? ஸோ இதே டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ண போறாரு. ஆனா இப்போ இந்த டிஸ்டன்ஸை அவர் என்ன ஸ்பீட்ல கவர் பண்ண போறாருன்னா அவரோட யூசுவல் ஸ்பீட் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் கம்மியான ஸ்பீட்ல கவர் பண்ண போறாரு. ஓகேவா? ஸோ இப்போ அவர் போகக்கூடிய ஸ்பீட் எவ்வளவா இருக்கும், எஸ் மைனஸ் 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போறாரு. ஓகேங்களா? இப்படி போறதுனால அவருக்கு நார்மலா ஆகக்கூடிய டைம்ல இருந்து ஒரு 20 நிமிஷம் என்ன ஆகுது, ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதனால இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், டி பிளஸ் 20. அப்போ அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் என்னவா இருக்கும், நார்மலா அவர் எடுத்துக்கக்கூடிய டி இருக்கு இல்லையா, அது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 நிமிஷம். ஏன்னா 20 நிமிஷம் லேட் ஆகுது இல்லையா, அதனால டி பிளஸ் 20 போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ரெண்டாவது கண்டிஷனை ரீட் பண்ணுங்க. ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அதே டிஸ்டன்ஸை ஒருவேளை அவரோட ஸ்பீடை 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் அவர் குறைச்சாருன்னா அவருக்கு 5 நிமிஷம் லேட் ஆகுமா. அப்ப பாருங்க, இந்த கண்டிஷன் நான் கீழே எழுதுறேன். ஸோ சேம் டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ண போறாரு. ஆனா இப்போ அவர் என்ன ஸ்பீட்ல போக போறாருன்னா அவரோட யூசுவல் ஸ்பீட்ல இருந்து 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் கம்மியா போக போறாரு. ஸோ இப்போ அவர் போகக்கூடிய ஸ்பீடு வந்து எஸ் மைனஸ் 2 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்ப எஸ் மைனஸ் 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல அவர் போறதுனால அவருக்கு நார்மலா எடுத்துக்கக்கூடிய டைம்ல இருந்து 5 நிமிஷம் என்ன ஆகுதான், லேட் ஆகுது. அப்ப இப்போ அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும், டி பிளஸ் 5 ஆகும். அவருக்கு யூசுவல் டைம் வந்து டி இல்ல, அப்ப இப்ப என்ன ஆகுது, டி பிளஸ் 5ன்னு சொல்லிட்டு ஆகுது. ஓகே, இதுதான் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற டேட்டா. இப்போ இதை நம்ம நார்மலா சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு வந்து நார்மல் மெத்தடும் இருக்கு, ஷார்ட் ட்ரிக்கும் இருக்கு. நான் நார்மல் மெத்தட் எப்படி அதை டிரைவ் பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம ஷார்ட் ட்ரிக் எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்னா பாருங்க, டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் தான். அப்படிதானே? ஏன்னா இந்த ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் அங்க அந்த 3 கண்டிஷன்லயே கவர் பண்றாங்க. ஒன்னு நார்மலான ஸ்பீட்ல போறாங்க. அப்ப நார்மலான யூசுவல் ஸ்பீட்ல போகும்போது யூசுவல் டைம் ஆகுது. அடுத்து என்ன பண்றாங்க, ஸ்பீடை ஒரு 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் குறைக்கிறதுனால ஒரு 20 நிமிஷம் லேட் ஆகுது. அடுத்து ஸ்பீடை ஒரு 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் குறைக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகுது. அப்ப இது ஈக்குவேஷனா எழுதும்போது நான் எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரே ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க. என்னன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இந்த 3 கண்டிஷனையும் வச்சு நான் டிஸ்டன்ஸ் எழுதுறேன். டிஸ்டன்ஸ்னா என்ன, ஸ்பீட் இன்டு டைம். பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டு டி. இந்த எஸ் இன்டு டிங்கிறது என்னது, யூசுவல் ஸ்பீடு, யூசுவல் டைம். ஓகே, ஸோ சேம் ஈக்குவல் டு இதே டிஸ்டன்ஸை நம்ம இந்த
ரெண்டாவது கண்டிஷன் வச்சு எழுதுவோம். ரெண்டாவது கண்டிஷன்ல ஸ்பீட் எவ்வளோ இருக்கு? எஸ் மைனஸ் சிக்ஸ். டைம் எவ்வளோ? டி பிளஸ் 20. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்? ஸ்பீடுக்கு பதிலாக எஸ் மைனஸ் சிக்ஸ் இன்டூ டைமுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? டி பிளஸ் 20. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் தெளிவாக ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடை வந்து எதில் கொடுத்துருக்காங்க? கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டைம் வந்து எனக்கு ஜாஸ்தி ஆகுது, லேட் ஆகுதுன்னு சொல்றது வந்து எதில் இருக்கு? மினிட்ஸில் இருக்கு. ஸோ அதனால என்ன படிக்கணும் அப்படின்னா, அந்த மினிட்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டை மட்டும் நீங்க ஹவர்ல எழுதணும். சரியா? எப்படின்னா இந்த இடத்துல நான் டி பிளஸ் 20 போட்டேன்ல, இந்த இடத்துல 20/16 போட்டுக்கோங்க. இந்த 20/16 போட்டா என்ன அர்த்தம்? இந்த 20 மினிட்ஸை நான் ஹவர்ஸ்ல எழுதியிருக்கேன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல 5 இருக்கா? அதுல 5/60 போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த 5 மினிட்ஸை நான் எதுல மாத்தி எழுதுறேன்னு அர்த்தம்? ஹவர்ஸ்ல மாத்தி எழுதுறேன்னு அர்த்தம். கிளியரா? இப்போ பாருங்க கரெக்டா இருக்கும். அப்போ பாருங்க டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட். இப்போ போகிற ஸ்பீட் எவ்வளோ? எஸ் மைனஸ் சிக்ஸ். இப்போ ஆகிற டைம் எவ்வளோ? டி பிளஸ் 20 மினிட்ஸ். அப்போ அதை நம்ம ஹவர்ஸில் எழுதும்போது அந்த 20க்கு மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்? பை 60 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு இப்போ இந்த மூணாவது கண்டிஷன் வச்சு எழுதும்போது ஸ்பீட் எவ்வளோ இருக்கு? எஸ் மைனஸ் டூ. ஓகேவா? இன்டூ இப்போ டைம் எவ்வளோ? டி பிளஸ் 5 மினிட்ஸா? இப்போ டி பிளஸ் 5/60. புரிஞ்சுதா? இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு இதுதான் நமக்கு கீ பாயிண்ட். இந்த ஈக்குவேஷனை எழுதிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வச்சு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் இருக்கும். எஸ்டி எஸ்டின்னு சொல்லிட்டு. அப்ப இது ரெண்டையும் சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? அந்த எஸ்ஐயும் கண்டுபிடிக்கலாம், அந்த டியையும் கண்டுபிடிக்கலாம். எஸ்ங்கிறது என்னது? அவரோட ஆக்சுவல் ஸ்பீடு. டிங்கிறது அவர் எடுத்துக்கிட்ட ஆக்சுவல் டைம். புரியுதா? அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்றதுக்கு என்ன நமக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னா, இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப லென்த்தா போகும். கொஸ்டினே ரொம்ப பெருசாயிடும். இந்த கொஸ்டினை முடிக்கிறதுக்கே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கூட ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுதான் நமக்கு ட்ரெடிஷனல் மெத்தட். ட்ரெடிஷனல் மெத்தட்ல நீங்க ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எழுதணும். ஆனா இதுக்கப்புறம் இதை நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். இந்த இடத்துல கால்குலேஷன் வந்து கொஞ்சம் நிறைய பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா, டைம் சேவ் பண்றதுக்காக இந்த கொஸ்டினை இந்த மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? ஆனா இது எதுக்கு இது தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. எதுக்காக இந்த ஈக்குவேஷன் இப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது தெரிஞ்சாதான் உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா பின்னாடி நமக்கு ஒரு சில பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அது எல்லாத்துக்கும் நமக்கு கான்செப்ட் கொஞ்சம் தேவைப்படும். அதனால தான் நான் சொல்றது பேசிக்கா ட்ரெடிஷனல் மெத்தட் இதுதான். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எஸ்ஐயும் கண்டுபிடிக்கலாம், டியையும் கண்டுபிடிக்கலாம். எஸ்ஐயும் டியையும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்கலாம். சரியா? ஆனா இதை சால்வ் பண்றது ஒரு பெரிய டாஸ்க் அப்படிங்கிறதுனால இதை நம்ம பண்ண போறது கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஷார்ட் ட்ரிக் சொல்லி தரப்போறேன். ஓகேங்களா? எப்படி இந்த கொஸ்டினை ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணி போடுறது. ஸோ ரொம்ப ஈஸியா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். பாருங்க ஒரே ஸ்டெப்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுல. இப்போ ஷார்ட் ட்ரிக்ல இந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி எழுத போறோம்னு சொல்றோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் தானே. ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல நான் என்ன கான்செப்டை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம போன கிளாஸ்ல ஒரு 2 கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? அதுல 2வது கான்செப்ட் எடுத்துக்கோங்க. அந்த 2வது கான்செப்ட்ல என்ன சொல்லியிருந்தோம் பாருங்க. இந்த 2வது கான்செப்ட்ல என்ன சொல்லியிருந்தோம்? இந்த கான்செப்ட் தானே அது. நமக்கு இங்க இருக்கா? இந்த இருக்கு பாருங்க. மேல என்ன பண்ணியிருக்கோம்? 2 டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். சரி 2 ஸ்பீடை மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். கீழே வந்து 2 ஸ்பீடுக்கான டிஃபரன்ஸ் போட்டிருக்கோம். இன்ட்டு வந்து என்னது? இங்க டைமோட டிஃபரன்ஸ்னு சொன்னேன். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை 2 வேற வேற ஸ்பீட்ல போகும்போது அந்த 2 ஸ்பீடுக்கும் போறப்போ அவர் எடுத்துக்கக்கூடிய டைமுக்கான டிஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணோம்ல, இதே ஷார்ட் ட்ரிக்கை தான் இந்த இடத்துல அப்ளை பண்ண போறேன். எப்படி அப்ளை பண்ண போறேன்னு பாருங்க. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த ஷார்ட் ட்ரிக் எழுதுறதுக்கு நமக்கு 2 ஸ்பீடு தேவை. அப்ப நான் இப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இருக்கு இல்லையா? இவர் எடுத்துக்கக்கூடிய ஆக்சுவல் ஸ்பீடு, ஆக்சுவல் டைமையும், அதே மாதிரி இந்த 2வது கண்டிஷன் 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் கம்மியா போறாருல்ல, அதனால 20 நிமிஷம் ஜாஸ்தி ஆகுதுல்ல, இந்த 2யும் நான் எடுத்துக்கிறேன். இது 2யும் வச்சு நான் எழுதும்போது பாருங்க, இப்ப இந்த இடத்துல இந்த 2 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல என்ன பண்றாரு? நார்மல் ஸ்பீட்ல போறாரு. 2வது கண்டிஷன்ல என்ன பண்றாரு? ஸ்பீட ஒரு 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் கம்மி பண்ணி போறாரு. அப்ப இந்த 2 கண்டிஷன்லயும் ஸ்பீட் எவ்வளவு இருக்கு? மேல நான் என்ன எழுதுவேன்? 2 ஸ்பீடை மல்டிப்ளை பண்ணுவேனா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்பீடு எஸ், 2வது ஸ்பீடு எவ்வளோ? எஸ் மைனஸ் 6. கீழே டினாமினேட்டர்ல என்ன எழுதுவோம்? இந்த 2 ஸ்பீடுக்குமான டிஃபரன்ஸ் போடுவோம். அப்ப இது எஸ், இது எஸ் மைனஸ் 6னா அப்ப 2க்கு வித்தியாசம் எவ்வளவு இருக்கு? 6. இன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? டைம் டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க நார்மலா டி டைம் எடுத்துக்கிறாரு. இங்க எக்ஸ்ட்ரா ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கிறாரு. அப்ப டைம்க்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 20 நிமிஷம் தான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த இடத்துல 20 நிமிஷத்துல இருக்கிறதுனால அவர்ஸா மாத்துறதுக்காக 20/16 போட்டிருக்கோம். அவ்வளவுதான்.
முடிஞ்சதா? ஸோ இது என்னது? டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனையும் செகண்ட் கண்டிஷனையும் வச்சு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனையும் தேர்ட் கண்டிஷனையும் வச்சு எழுதுறேன். பாருங்க. நார்மல் ஸ்பீடு, நார்மல் டைம். இப்போ என்ன பண்றாரு? ஸ்பீட ஒரு 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் குறைக்கிறாரு. அதனால ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகுதா? அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இங்க 2 ஸ்பீடு இருக்கு. நார்மல் ஸ்பீடு, இன்னொன்னு s-2. அப்போ இந்த இடத்துல மேல என்ன பண்ணுவோம்? 2 ஸ்பீடையும் மல்டிப்ளை பண்ணி போடுவோமா? s இன்டு s-2 டினாமினேட்டர்ல இந்த 2 ஸ்பீடுக்குமான வித்தியாசம். இது s இருக்கு, இது s-2 இருக்கு. அப்போ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2 தான். அடுத்து இன்டு டைமுக்கான டிஃபரன்ஸ். டைம் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? நார்மல் ஸ்பீடு இங்க எனக்கு நார்மல் ஸ்பீடில் போகும்போது டி ஆகுது. இப்போ எனக்கு எவ்வளோ ஆகுது? எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இப்போ டைம் டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது 5 மினிட்ஸ் தான். அது ஹவர்ஸ்க்கு மாற்றி எழுதும்போது 5/60. இவ்வளோதாங்க ஷார்ட் ட்ரிக். இதை எழுதிட்டீங்கன்னா கடகடன்னு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க. இப்போ டிஸ்டன்ஸுக்கு இதையும் வச்சுக்கலாம், இதையும் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது 2 ஈக்குவல் தானே? இது 2 ஈக்குவல்ங்கிறதுனால இது 2 மட்டும் எடுத்து நான் சால்வ் பண்றேன் பாருங்க. இது 2யும் நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த 60க்கு இந்த 60 கேன்சல் ஆயிடும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இந்த எஸ்ஸுக்கு இந்த எஸ் கேன்சல் ஆயிடும். அடுத்தது 2 டேபிள் இருக்கா? 2 டேபிள் இங்க கேன்சல் பண்ணா இது நமக்கு எவ்வளோ? 3 டைம்ஸ். ஸோ 5 டேபிள் இங்க கேன்சல் பண்ணா இது எவ்வளோ? 4 டைம்ஸ். இப்போ இந்த 4 மட்டும் இங்க இருக்கு. இந்த s-6 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 4s minus 24. இந்த 3 இங்க போச்சுதுன்னா 3s minus 6. ஸோ 3s நான் இங்க எடுக்கும்போது 4s minus 3s என்னன்னு ஆயிடும்? s ஆயிடும். 24 அங்க போச்சுதுன்னா 24 minus 6 எவ்வளோ? 18. ஸோ என்ன கிடைச்சிருச்சு? s கிடைச்சிருச்சு. sங்கிறது என்னது? அவரோட ஆக்சுவல் ஸ்பீடு. இதுதான் s. ஓகேங்களா? ஆக்சுவல் ஸ்பீடு கிடைச்சிருச்சு. அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஆக்சுவல் ஸ்பீட் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டதுனால கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ? ஆப்ஷன் பி 18 கிலோமீட்டர் பெர் ஹவர். கான்செப்ட் புரிஞ்சுச்சா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ரொம்ப லென்த்தியான ஒரு கொஷின். நீங்க இந்த ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணும்போது இந்த கொஷினுக்கான ஆன்சரை உங்களால ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். எப்படி இந்த ஷார்ட் ட்ரிக் ஒர்க் ஆகுதுங்கிறத நான் போன கான்செப்டோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இதை ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஈக்குவேஷனா எழுதும்போது எப்படி நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது, கொஷின்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் எதுக்கு இந்த ஷார்ட் ட்ரிக் வந்து இங்க அப்ளை பண்றோங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இந்த கான்செப்ட பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இன்னொரு சில கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "அனு covers a certain distance with her own speed. But when she reduces her speed by 10 kilometer per hour, her time duration for the journey increases by 40 kilometer per hour." அதே மாதிரி தான். அனு வந்து அவங்களோட ஸ்பீட 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் குறைச்சாங்கன்னா, அப்போ டைம் என்ன ஆகுது? ஒரு 40 மணி நேரம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இந்த இடத்துல 40ங்கிறது எதுல இருக்கு? ஹவர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ போன கொஸ்டின்ல 20 நிமிஷம் லேட்டு, 5 நிமிஷம் லேட்டுன்னு மினிட்ஸ்ல குடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ டைம் டிஃபரன்ஸ் மினிட்ஸ்ல இருந்தது. அதனால ஹவரா மாத்துறதுக்கு பை 60 போட்டேன். இந்த இடத்துல டைம் டிஃபரன்ஸ் வந்து ஆல்ரெடி ஹவர்ஸ்ல தான் இருக்கு. பாருங்க. பட் வென் ஷி இன்கிரீசஸ் ஹியர்ஸ் ஒரிஜினல் ஸ்பீட் பை 15 கிலோமீட்டர் பெர் ஹவர், டைம் டேக்கன் பை ஹர் இஸ் 10 ஹவர்ஸ் லெஸ். அப்ப இந்த 2வது கண்டிஷன் என்ன? ஸ்பீட 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் இன்கிரீஸ் பண்ணதுனால டைம் என்ன ஆகுதாம்? ஒரு 10 மணி நேரம் குறையுதாம். அப்புறம் என்ன கேட்கறாங்க இந்த இடத்துல? ஸ்பீடு கேட்கல, டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. ஓகே. இப்ப இந்த கொஸ்டினையும் பாருங்க. இந்த ஒரு கொஸ்டினையும் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏ, பின்னு 2 பாயிண்ட் இருக்கு. இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ண போறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அவங்களோட யூசுவல் ஸ்பீடு, அவங்களோட யூசுவல் டைம். இப்போ அவங்க சொன்ன இந்த கண்டிஷன் படி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட்? இந்த டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்றதுக்கு அவங்களோட ஸ்பீட் என்ன பண்றாங்களாம்? 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் குறைக்கிறாங்களாம். அப்போ இப்போ அவங்க போகக்கூடிய ஸ்பீட் எவ்வளோ? s-10 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதனால அவங்களுக்கு என்ன ஆகுது? டைம் வந்து ஒரு 40 மணி நேரம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதனால இப்போ அவங்க எடுத்துக்கக்கூடிய டைம் எவ்வளோ? t பிளஸ் 40. ஒருவேளை இதே ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை 2வது ஒரு கண்டிஷன் சொல்றாங்க பாருங்க. என்னது? ஒருவேளை ஸ்பீட வந்து 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, அப்ப இந்த இடத்துல s பிளஸ் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதனால டைம் என்ன ஆகுது? குறையுது. அப்ப நார்மல் டைமை விட ஒரு 10 மணி நேரம் குறையுதான். ஸோ t மைனஸ் 10. இந்த 40யும் சரி 10ம் சரி ஹவர்ஸ்ல தான் இருக்கு. அதனால இதை பை 60 போட தேவை கிடையாது. ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்ண போறேன். எப்படி அப்ளை பண்றதுன்னு பாருங்க. எப்படி எழுதுவோம்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த நார்மல் ஸ்பீடையும் இந்த s-10யும் கம்பேர் பண்ண போறோம். பாருங்க. யூசுவல் ஸ்பீடு s. இப்போ அவங்க போற ஸ்பீடு எவ்வளோ? s-10. அப்ப 2 ஸ்பீடை மல்டிப்ளை பண்ணுவோமா? s இன்டு s-10. டினாமினேட்டர்ல 2 ஸ்பீடுக்குமான வித்தியாசம். ஸோ 2க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ தான் இருக்கும்? 10 இன்டு டைமுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 40 மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ 40 மட்டும் தான் போடணும். 40/60 போடக்கூடாது. ஓகே. அடுத்து பாருங்க. இந்த நார்மல் ஸ்பீடையும் இப்போ போற s பிளஸ் 15 வச்சு கான்செப்ட் எழுதும்போது, ஸோ ஒரு ஸ்பீடு s, இன்னொரு ஸ்பீடு எவ்வளோ? s பிளஸ் 15.
அப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்னொன்று விட 15 ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது 15 தான் எனக்கு டிஃபரன்ஸ் வரும். இன்ட்டு இப்போ எனக்கு டைம் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு 10 மணி நேரம் கம்மியாக இருக்குது. அப்போ டைம் டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது 10 மணி நேரம் தான். இது மட்டும் தான் எழுதணும். 10/60 போட்டு வச்சிடக்கூடாது. கிளியரா? ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ணி ஸ்பீடை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் நம்ம எழுதும்போது முதல்ல நமக்கு ஸ்பீடு தான் கிடைக்கும் பாருங்க. எஸ்ஸுக்கு எஸ் கேன்சல் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வேறு எது கேன்சல் பண்ணலாம், இங்கே பாருங்க. இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இங்கே நமக்கு 5 டேபிள், இங்கே 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 3 டைம்ஸ் வரும். ஓகே. வேறு ஏதாவது கேன்சல் பண்ணுறதுக்கு இருக்கா? ஓகே. வேறு எதுவும் இல்லை. இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ 3 இங்கே போச்சுன்னா 3 2s are 6. அப்போ லெஃப்ட் சைடு எப்படி மாறிடும்னா 6s மைனஸ் 16 மாறிடும். இந்த பக்கம் பாருங்க எதுவுமே இல்லை. ஸோ எஸ் ப்ளஸ் 15 இருக்கும். இப்போ எஸ் இங்கே வந்ததுன்னா 6s மைனஸ் எஸ்ங்கிறப்போ 5sன்னு ஆகிடும். 60 அங்கே போச்சுதுன்னா 60 ப்ளஸ் 15 எவ்வளோ, 75. தென் எஸ் ஈக்குவல் டு 5ஆல் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் கிடைக்கும். சரியா? ஸோ ஸ்பீடு, அவங்களோட ஆக்சுவல் ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டேன் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆனால் அவங்க கேட்ட கேள்வி என்ன, இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. நான் கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த ஈக்குவேஷன் படி டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு, எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் 10. எஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருங்க 15. அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் 15 இன்ட்டு இந்த இடத்துல எஸ் மைனஸ் 10ங்கிறப்போ 15 மைனஸ் 10 எவ்வளோ 5 டிவைடட் பை கீழே என்ன இருக்கு 10 இருக்கு இன்ட்டு எவ்வளோ இருக்கு இந்த 40 இருக்கு. சரியா? ஒன்று இதை எடுத்துக்கலாம் இல்லைன்னா இதை எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டில் எதுனாலும் நமக்கு டிஸ்டன்ஸ் தான். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு 5 டிவைட் பை 10 இன்ட்டு 40. அப்போ ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 5 4s are 20. ஸோ 20 இன்ட்டு 15 நமக்கு எவ்வளோ 300 கிலோமீட்டர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 300 கிலோமீட்டர். இதில் எதாவது கஷ்டம் இருக்கா? ஸோ கான்செப்ட் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டினை வந்து அடுத்த கொஸ்டினில் எவ்வளோ ஸ்பீடாக மட்டும் முடியுதுன்னு பாருங்க. ஓகேவா? இப்போ புரியுறதுக்காக டயக்ராம்லாம் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா டயக்ராம்லாம் எழுதணும்னு அவசியமே கிடையாது. டேரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதி டக்கு டக்குன்னு ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம், உடனே டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, if the speed of a train increases by 10 km per hour, then the time taken to reach the destination decreases by 1 hour. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸ்பீடை 10 km per hour இன்க்ரீஸ் பண்ணதுனால அவருக்கு டைம் வந்து என்ன ஆகுதான், 1 மணி நேரம் குறையுதான். அப்போ இதை வச்சு நம்ம டேரெக்டாக ஸ்டெப்புக்குள்ளே போயிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நார்மல் ஸ்பீடை எஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ ஸ்பீடு என்ன பண்ணுறாரு 10 km per hour இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ எஸ் ப்ளஸ் 10. அப்போ இந்த ரெண்டு ஸ்பீடுக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது 10 இருக்குது. ஓகே. இன்ட்டு இதனால டைம் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது 1 hour வருது. ஸோ இந்த இடத்துல 1/60 போட தேவையில்ல, ஏன்னா 1 வந்து ஹவர்ஸில் தான் இருக்குது. ஓகே. ஈக்குவல் டு அடுத்த கண்டிஷன் பாருங்க, இஃப் ஸ்பீட் இன்க்ரீசஸ் பை 10 km per hour ஃபர்தர். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 10 km per hour ஃபர்தர்னு இருக்கு. சரியா? போன கண்டிஷன்ல என்ன சொன்னாங்க 10 km per hour இன்க்ரீஸ் பண்ண சொன்னாங்க. இங்க என்ன சொல்றாங்க 10 km per hour மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணு. ஃபர்தர்னு வார்த்தை இருக்குன்னா என்ன அர்த்தம், மறுபடியும் ஒரு 10 இன்க்ரீஸ் பண்றாரு. அப்ப என்ன அர்த்தம், நார்மல் ஸ்பீடை விட ஏற்கனவே ஒரு 10, இப்ப மறுபடியும் ஒரு 10னா என்ன அர்த்தம் 20 km per hour இன்க்ரீஸ் பண்ணதுனால டைம் எகெயின் ரெடியூஸ் பை 45 minutes. மறுபடியும் ஒரு 45 நிமிஷம் குறையுது. அப்ப மறுபடியும் ஒரு 45 நிமிஷம் குறையுதுன்னு என்ன அர்த்தம், ஏற்கனவே ஒரு 1 மணி நேரம் குறைஞ்சுதா, இப்ப எனக்கு திரும்ப ஒரு 45 நிமிஷம் குறைஞ்சு இப்போ 1.25 மணி நேரம் குறையுது. புரியுதா? 1 hour 45 minutes எனக்கு குறையும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டாவது கண்டிஷனை பார்க்கும்போது தான். இதுல 2 வார்த்தை இருக்கு, எகெயின்ங்கிற ஒரு வார்த்தை, அடுத்த ஃபர்தர்ங்கிற ஒரு வார்த்தை. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் இந்த டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இந்த கொஸ்டின் நமக்கு டயக்ராம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். ஸோ ஏபி என்னன்னா இந்த டிஸ்டன்ஸை நார்மல் ஸ்பீட்ல நார்மல் டைம்ல கவர் பண்றாரு. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவரோட ஸ்பீட் என்ன பண்றாரா 10 km per hour இன்க்ரீஸ் பண்றாரு. அப்போ அவரோட ஸ்பீடு வந்து எஸ் பிளஸ் 10 km per hourன்னு இருக்கும். இதனால அவருக்கு 1 மணி நேரம் ஜாஸ்தி ஆகுது, சரி 1 மணி நேரம் குறையுது. இதனால அவருக்கு 1 மணி நேரம் லெஸ் ஆகுது. ஸ்பீடை வந்து அவர் 10 km per hour இன்க்ரீஸ் பண்ணதுனால அப்போ இந்த இடத்துல டைம் நம்ம என்ன போட்டுப்போம் t-1ன்னு போட்டுப்போம். இப்போ அடுத்த கண்டிஷன்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவரோட ஸ்பீடை அவர் மறுபடியும் ஒரு 10 இன்க்ரீஸ் பண்றாராம். அப்ப ஏற்கனவே ஒரு 10 இன்க்ரீஸ் பண்றாரு, இப்ப மறுபடியும் 10னா இப்ப அவர் போகக்கூடிய ஸ்பீட் எவ்வளோனா எஸ் பிளஸ் 20ன்னு எடுத்துக்கணும். அந்த ஃபர்தருக்கு அர்த்தம் இதுதான். அவர் போகக்கூடிய ஸ்பீடு நார்மல் ஸ்பீட்ல இருந்து 20 km per hour ஜாஸ்தி பண்ணி போறாரு. இதனால அவருக்கு எகெயின் ஒரு 45 minutes குறையுதுன்னா
டி மைனஸ் 45 கிடையாது. ஏற்கனவே ஒரு மணி நேரம் குறைஞ்சதா, இப்போ மறுபடியும் ஒரு 45 நிமிஷம் சேர்த்து இப்போ வந்து 1 மணி நேரம் 45 நிமிஷம் குறையுது. அப்போ 1 மணி நேரம் 45 நிமிஷம்னா இந்த இடத்துல 1.25 மணி நேரம் எழுதணும். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் எல்லாத்தையும் மினிட்ஸ்க்கு மாற்றி எழுதிக்கலாம். அப்போ 1 மணி நேரம் 45 நிமிஷம் இப்போ எனக்கு குறைய போகுது. 1 மணி நேரம்னா 60 நிமிஷம், 45 நிமிஷம், 60 45 சேர்த்து அப்போ 1.25 மணி நேரம்னா டோட்டலாக எத்தனை நிமிஷம் வரும்? 105 நிமிஷம் வரும். இந்த 105 நிமிஷத்துல இருக்கிறதுனால இது மட்டும் by 60 போட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹவர்ஸ்க்கு மாற்றி எழுதிக்கிறேன். கான்செப்ட் புரிஞ்சுதா? இந்த ரெண்டாவது கண்டிஷன் எப்படி எழுதுறோங்கிறது தெரிஞ்சாதான் இப்போ நான் அடுத்து இங்க எழுத போறது புரியும். இல்லையா? அந்த ஃபர்தர் அண்ட் அகெயின் அது ரெண்டுக்கும், ரெண்டு வார்த்தைக்கும் வித்தியாசம் என்னங்கிறத போன கொஸ்டின்ல இல்ல, இதுல இருக்கு. ஏன் இருக்குது, அதனால எப்படி இதை அப்ரோச் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, அப்ப இந்த இடத்துல நார்மல் ஸ்பீடா இப்போ ஒரு போகக்கூடிய ஸ்பீட் எவ்வளோ? எஸ் பிளஸ் 20. இந்த இடத்துல எஸ் இன்டூ எஸ் பிளஸ் 20. சரியா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஸ்பீடுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 20 இருக்கு. இதனால அவருக்கு டைம் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 105 நிமிஷம் வருது. ஓகேவா? ஏற்கனவே ஒரு மணி நேரம், எகெயின் ஒரு 45னா 1.25 மணி நேரம், 1.25 மணி நேரம் 105 நிமிஷம் இருக்கு. ஸோ இது அவர்ஸா மாற்றணும். ஏன்னா இது ஒன்னுங்கிறது ஆல்ரெடி அவர்ஸ்ல தான் இருக்கு. இந்த 105 நான் மினிட்ஸ்ல எழுதிருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனுக்குள்ள அது அவர்ஸ்ல எழுதணுங்கிறதுனால 105/16 போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க, எஸ்ஸுக்கு எஸ் கேன்சல் ஆயிடும். வேற இந்த 10க்கு இந்த 20 கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் வருமா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, இது ரெண்டே 5ல கேன்சல் பண்ணோம்னா இங்க 21 டைம்ஸ், இங்க நமக்கு வந்து 12 டைம்ஸ் வரும். அகெயின் நம்ம 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 7 3s are 21, 4 3s are 12. வேற ஏதாவது இருக்கா? அடுத்து இங்க 4 into 2 8 இருக்கு. ஸோ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 8 நான் லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போகும்போது 8s plus 18 இருக்கும். அதே மாதிரி இங்க எனக்கு 7 இருக்கா? ஸோ 7s plus 114 இருக்கும். அடுத்த ஸ்டெப் பாருங்க, 8s இருக்கு, 7sல இங்க வந்துச்சுன்னா இந்த பக்கம் எஸ்ன்னு சொல்லி கிடைச்சிடும். 80 எங்க போச்சுதுன்னா 140ல 80 போச்சுதுன்னா எவ்வளோ? 60. ஸோ அவங்களோட யூஸ்வல் ஸ்பீடு வந்து எவ்வளோ? 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ ஸ்பீடை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அவங்க கேட்கறது டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸுக்கு இதை அப்படியே எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு இதுல வந்து டி ஈக்குவல் டு எஸ்க்கு பதிலாக 60 சப்ஸ்டிட் பண்ணி எப்படி இருக்கு? எஸ் இன்டூ எஸ் பிளஸ் 10 இருக்கா? அப்போ 60 இன்டூ 60 பிளஸ் 10னா 70 டிவைடட் பை 10 இன்டூ 1. அவ்வளோதான். ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 6 7s are 42. ஸோ 420 கிலோமீட்டர். இதுதான் கொஸ்டினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய இந்த ஃபர்தர் அண்ட் அகெயின் வந்து என்ன ரோல் பிளே பண்ணுதுங்கிறத தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல பாருங்க, இந்த கொஸ்டின்ல a train covers a certain distance at a speed of at a certain distance at a certain speed. If the speed of the train is 6 km per hour more, then to cover the same distance it takes 6 hours less. ஒருவேளை ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஜாஸ்தியா இருந்ததுன்னா டைம் என்ன ஆகுமா? 6 மணி நேரம் குறையுமா? பாருங்க, நான் எதையுமே பார்க்கல, டைரக்டா எழுதுறேன். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நார்மல் ஸ்பீடு எஸ். இப்போ என்ன பண்றாங்க? ஸ்பீடை ஒரு 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ புது ஸ்பீடு எஸ் பிளஸ் 6. ரெண்டு ஸ்பீடுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6. இதனால டைம் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? ஒரு 6 மணி நேரம் குறையுது. ஸோ அப்போ 6 ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால by 60 போட தேவையில்ல. ஈக்குவல் டு அடுத்த கண்டிஷன் பாருங்க, பட் இஃப் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இஸ் 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் லெஸ். ஒருவேளை ட்ரெயினோட ஸ்பீடை 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் நான் குறைச்சேன் அப்படின்னா எனக்கு டைம் என்ன ஆகுமா? 10 மணி நேரம் ஜாஸ்தி ஆயிடுமா? அப்போ இந்த இடத்துல நார்மல் ஸ்பீடு எஸ், நான் ஸ்பீட் என்ன பண்ண போறேன்? 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் குறைக்க போறேன். அதனால எஸ் மைனஸ் 6. இப்போ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? 6 இருக்கு. இதனால எனக்கு டைம் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருமா? 10 மணி நேரம் வரும். முடிஞ்சா? இப்போ அப்படியே ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க எப்படி, இந்த 6க்கு 6 கேன்சல் ஆயிடும். வேற இந்த எஸ்ஸுக்கு எஸ் கேன்சல் ஆயிடும். இங்க நம்ம 3 2s are 6, இங்க 5 2s are 10. ஓகேவா? அப்போ 3 உள்ள போச்சுதுன்னா 3s பிளஸ் 18 ஈக்குவல் டு 5s மைனஸ் 30. அப்போ அடுத்த ஸ்டெப்ல 3s ரைட் சைடு கொண்டு போயிட்டோம்னா அப்போ 5s மைனஸ் 3s 2s மாறிடும். இது இங்க வந்துச்சுன்னா 30 பிளஸ் 18 48 மாறிடும். அப்போ எஸ் ஈக்குவல் டு 2ஆல கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ வரும்? 24 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ இதுதான் அந்த ஸ்பீடு. ஓகேங்களா? ஸோ ஸ்பீடை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்ன? டிஸ்டன்ஸ். அதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? இதை அப்படியே எடுத்துக்க சொல்லியிருக்கேன். இதுல என்ன ஒரிஜினலா இருக்குன்னு சொல்லி பாருங்க. டி ஈக்குவல் டு ஒரிஜினலா என்ன இருக்கும்? எஸ் இன்டூ எஸ் பிளஸ் 6. அப்போ எஸ் எவ்வளோ? 24. 24 இன்டூ 24 பிளஸ் 6னா 30 டிவைடட் பை 6 இன்டூ இந்த 6. அதாவது கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி ஒரிஜினலா இங்க இருக்கிறது தான் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அது அப்படி எழுதிருக்கு. அப்போ 6க்கு 6 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 24 இன்டூ 3னா நமக்கு 72. ஸோ ஆன்சர் இஸ் 720 கிலோமீட்டர். ஸோ ஆப்ஷனெல்லாம் இது கிலோமீட்டர் பெர் ஹவர்லாம் வராது. ஓகேங்களா? ஸோ பிரிண்டிங் மிஸ்டேக்.
டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கறனால நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ? 720 கிலோமீட்டர்ஸ். இவ்வளோதாங்க இந்த கான்செப்ட். ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இனிமே இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணும்போது இந்த கொஸ்டினை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்ல நம்மளால ஈஸியா முடிச்சிட முடியும். ஓகே. ஸோ வீடியோல இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் எல்லாமே டவுட் இல்லாம கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட GS Pro அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல எல்லாமே கிளாஸ் நோட்ஸ் அவைலபிளா இருக்கு. அது போக ஜாமெட்ரி கோர்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஜாமெட்ரி மென்சுரேஷன்லாம் படிக்கணும். அதுல இருந்து பேசிக் தெரிஞ்சுக்கணும். பேசிக்ல இருந்து அது தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கோர்ஸை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு கான்செப்டோட மீட் பண்றேன். தேங்க்யூ.